வணக்கம். குருவே சரணம். உங்க தோஷங்களை மிக எளிமையாக நீக்கக்கூடிய ஒரு வழி துலாஸ்நானம். துலாஸ்நானம்னா ஐப்பசி மாதத்துல காவேரியில காலையில 4:30 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் எப்போ வேணாலும் குளிக்கலாம். நீச்சல் தெரியாதவங்க இருட்டில் போயிடாதீங்க. 6 மணிலேருந்து 9 மணிக்குள்ள காவேரி உற்பத்தியாகக்கூடிய தலைக்காவேரியில் இருந்து கடலில் கலக்கக்கூடிய பூம்புகார் வரை எங்கு வேண்டுமானும் குளிக்கலாம். இதில் ஸ்ரீரங்கத்தில் மயூர கடத்துலலாம் குளிக்கிறது மிகவும் சிறப்பு. ஸ்ரீரங்கத்தில் என்னென்னா அம்மா மண்டபத்தில் நீங்கள் குளிக்கும் பொழுது பெருமாளுடைய பார்வை நேராக அவங்க மேலே விழுந்துக்கிட்டு இருக்கும். திருச்சியில் பார்த்தீங்கன்னா கொள்ளிடத்துலேருந்து 11 மாதத்துக்கு பெருமாளுக்கு தண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. ஆனால் இந்த ஐப்பசி மாதம் மட்டும் காவேரியிலேருந்து தண்ணி கொண்டு போவாங்க. அது என்னன்னா கங்கை முதலான புண்ணிய நதிகள் அனைத்தும் இந்த காவேரியில் ஐப்பசி மாதத்தில் துலா மாதத்தில் வந்து இறங்கிடும். இது ஐதீகம். காலையில் விடிய காலம் 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ள 33 கோடி தேவர்களும் இந்த காவேரியில் குளிப்பதாக ஐதீகம். நம்ம 6 மணிக்கு முன்னாடி போகலைனால 6 மணிலேருந்து 9 மணிக்குள்ள காவேரியில் போய் குளிச்சுட்டு, அம்மா காவேரி தாயே, என் ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள், எனது முன்னோர்கள் ஏதேனும் தோஷங்கள் செய்திருந்தாலோ பாவங்கள் இருந்தாலோ அனைத்தும் இந்திய புண்ணிய ஸ்நானத்தில் நிவர்த்தி ஆகட்டும் நீங்கள் வேண்டிட்டு குளிச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த தோஷங்கள் நீங்கிவிடும். நீங்கள் நம்பணும், நான் நம்புகிறேன். எனக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க எனது குருமார்கள். அப்படி குளிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் தோஷங்கள் நீங்கிவிடும். மிக எளிமையான ஒரு பரிகாரம். முயற்சித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள். எல்லாமல்ல பரம்பொருள் உங்களுக்கு எல்லா வளங்களையும் மருள வேண்டி வணங்கி வாழ்த்துகிறேன். நன்றி. பண்டிட் எம்ஜிபி, 42 வருட ஜோதிட சாஸ்திர அனுபவ ஆராய்ச்சியாளர். நன்றி, வாழ்த்துக்கள்.